கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரதியாக இருக்கு. என் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 29 அதிகாரம் 18-19. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோளும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாய் இருக்கும். ஹல்லேலூயா. இதுவே அவன் சேனைக்கு கூலியா இருக்கும். இதுவே இந்த நாள் உங்களுக்கு கூலி கொடுக்குற நாள். ஏன்னா பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறாரு, சிறைப்பட்டு மொட்டை தலையில் சொட்டை விழுற அளவு அவ்வளோ பாரம், அவ்வளோ என்ன பண்ணுது, வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணல, கொடுக்கல. இந்த ஷோல்டரு தோல் என்ன பண்ணிருச்சான், தோல் என்னாச்சு, எல்லாம் இங்கே கவனிங்க என்ன கவனிங்க. அதில் தோல் என்ன பண்ணிச்சான், உரிச்சி அப்படியே கழிண்டுருச்சு. அப்படிதான் என்ன சொன்னா, மேல் தோல்னால் தலையில் இருக்க மொட்டையை சொட்டடிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு பாரம் எல்லாத்தையும் சுமக்க வச்சு வேலையை வாங்கிட்டான். ஷோல்டரில் என்ன பண்ணுதான், சுமையும் சுமக்க வச்சு இந்த தோலில் ஷோல்டர் வந்து என்ன பண்ணிச்சான், தோல் உரிகிற அளவு என்ன பண்ணிச்சான். அவ்வளோ வேலையை வாங்கிட்டு அவனுக்கு என்ன பண்ணலையா, கூலி கொடுக்கலையாம். என்ன பண்ணலாம், சம்பளம் கொடுக்கல. இன்றைக்கி நம்மளை அழிச்சிட்டு போயிட்டு காலையிலேருந்து அழிச்சிட்டு போயிட்டு மாற வேலை செய்ய வச்சு நடக்க வச்சு, சிலர்லாம் பாரம் சுமந்தோம்னா குச்சி தூக்கணும்னா இந்த இடத்துல உச்சி எரியும் தெரியுமா, எரியாதா, எரியலாம். அந்த அளவுக்கு உங்களை வெயிட் சுமக்க வச்சு இந்த நுகத்தடி இந்த கை இந்த என்ன பண்ணலாம், இதில் வந்து பழவி வச்சு நீங்கள் தூக்கிட்டு போயிட்டு சதெல்லாம் வேண்டி போய் கடந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கூலி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இல்லை சந்தோஷப்படுவீங்களா? இல்லை பரவாயில்ல, நான் செஞ்சுட்டு போகிறேன், பரவாயில்ல ஒரு நாள் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கொஞ்சமான வேலைன்னா சரி பரவாயில்ல வேண்டாம், சும்மா இந்த பழைய தானே தூக்கி போட்டோம், இந்த மூட்டை என்ன பண்ண நம்ம வர வழியில் தானே அப்படியே தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் வேலைன்னா சரிங்களாம். இவங்க பார்த்தனா வருஷம் ஃபுல்லாக சொட்டை விழி முடியெல்லாம் கொட்டி போச்சு, ஷோல்டர்லாம் என்ன பண்ணுது காப்பு கழிச்சு தோல்லாம் வழண்டி போச்சு. ஆனால் அவங்க பார்த்தாங்கன்னா நன்மை ஒன்றுமே இல்லை. சம்பளத்தை எண்ணி பார்த்தா அதுக்கு தக்கன நன்மை இல்லை. அதை நடத்தினவர் ராஜாவுக்கும் இல்லை, அது வழிநடத்துகிற பிரதானிக்கும் அந்த சம்பளம் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்குறா, இதுவே சேனைக்கு கூலியாய் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவுக்கும் கூலி கிடைக்கலையா, ஐயோ என்னோட உழைப்பை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, என் அண்ணன் என் தம்பி அக்கா தங்கச்சி உற்றா உறவுகள் எல்லாம் பறிச்சு கொள்ளலாம், ஒன்று இல்லாத போட்டிருக்க துணியோட வெளில அனுப்புகிறாங்களா, அப்படி அந்த சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் வானத்திலேருந்து இறங்கி வந்து உங்களுக்கு இதுவே கூலி கொடுக்குற நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. இது முடியாது, சாத்தியமே இல்லை. ஒரு ராஜா இடத்துல என்னன்னா எல்லாத்தையும் திருப்பி கொண்டு இது கூலி கொடுக்குற நாள். ஹல்லேலூயா. இது கூலி கொடுக்குற நாள். இதுவே உங்கள் உழைப்பை யாரே பறிச்சிருக்கலாம். ஐயோ இந்த வீட்டுக்காக நான் உழைச்சி நான் ஓடா தேஞ்சிட்டேன், நான் உழைச்சி என் கை காப்பாக போச்சு, நான் உழைச்சி ஓடி என் பாதம் என்ன பண்ணுச்சு தேஞ்சி போச்சு, உழைச்சி என் உடம்புல பலவீனமே இல்லைன்னு நிற்கும் போது கர்த்தர் உங்களை கூலி கொடுக்குற நாளாக இதுவே வச்சிருக்காரா. ஹல்லேலூயா. நீங்கள் மறைமுகமாக வடித்த கண்ணீருக்கு இதுவே கூலி கொடுக்குற நாள். அது விசுவாசிங்களா, நம்புறீங்களா? இன்னைக்கு நடக்கலனாலும் சரியில்லைங்க, அதை விசுவாசிக்கும் போது இந்த மாதத்துக்குள்ளே அதை நடக்க கிருபை செய்வார். இந்த ஆண்டுக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது மறுபடியும் உன்னை கூலி கொடுத்து தேவன் இருபரிவாரமோடு உன்னை நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு குழந்தைய என்ன பண்ண முடியாது, வீட்டில் வச்சிருக்கவே முடியாது.
புள்ளத்தாச்சி குழந்தையும் ஒன்றா வச்சுருக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? அந்த டைம் ஆயிடுச்சுன்னா 10 மாதம் ஆனிச்சுன்னா என்ன பண்ணான்? 9 மாதம் 9 மாதம் ஆச்சுன்னா குழந்தை பெற்று தான் ஆகணும். குழந்தை கத்தி தான் ஆகும். 3 மாதம் வரையும் அந்த தாய் என்ன பண்ணியிருக்கா? பாதுகாத்து வந்த அந்த தாய் மட்டும் இல்லை, அதை கூட என் தேவனும் என்ன பண்ணுறாரு? பாதுகாத்து வந்து அரண்மனையிலிருந்து கூலிக்கு எடுக்க செய்தார். அல்லேலூயா. வரவே வராது. வராத இடத்துல உனக்கு கூலி செய்ய கொடுப்பாரு. நீ எந்த இடத்துக்கு எந்த நபருக்கு உண்மையாக இருந்து நீ என்ன பண்ணலை, வெறுமையாக வந்திருக்கலாம், அந்த இடத்துல எப்பா நீ செஞ்ச, நீ பண்ணின, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன், உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது அதை திரும்பி உன் தலை மேலே, உங்கள் கருத்து மேலே கடவுள் மீண்டும் கொடுக்குறவராக இருக்கார். அல்லேலூயா. மீண்டும் கொடுக்குறவராக இருக்கா. அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையில் மரித்து கொண்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான்? கள்ளன். அவன் செய்த பாவங்கள் ஏராளமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் கடவுள் கூலி கொடுத்தார் அந்த கள்ளனுக்கு. அதுபோல தான் உனக்கு எத்தனை இதில் நீ உன்னை என்ன பண்ணலாம்? கடவுள் மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். அது வழி மாறி போயிருக்கலாம். ஆனால் கடவுள் ஒரு கூலி கொடுத்தாருன்னா என்ன கூலினா? இளைப்பார் என்று கூலியை கொடுத்தாரு. அதுபோல் உனக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் இந்த ஆண்டுக்குள்ளே அப்படியாப்பட்ட கூலியை தருகிறவராக இருக்கார். அல்லேலூயா. அதனால சோர்ந்தே போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? போச்சா போட்டும், முடிஞ்சிச்சா முடிஞ்சு போச்சு. என்னதான் நடந்தாலும் அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கார். அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்தே போகக்கூடாது. இன்னொருத்தவங்களை கூலி கொடுக்குறவங்களை நம்ம என்ன பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 20 அதிகாரம் 1 முதல் 7 வரை வாசிப்பா. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 16ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். ஹல்லேலூயா. இது ஒரு ஊமையாக சொல்லப்பட்டுள்ளது. நம்மளோட எஜமான் யாராக இருக்காராம்? இயேசு கிறிஸ்துவா இருக்காராம். நம்ம வேலைக்காரனா அங்கே இருக்கிறோம். அதில் கூலி கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூலி கொடுக்குறவராக இருக்கார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 3 வேலை. எத்தனை டைமு? வேலைக்காக 3 டைம் என்ன பண்ணுறாங்க? வேலை. முதல்ல டைம் எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. 3 மணிக்கு என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம நிறைய டைம் பார்க்கலாம், பாலக்கரையாண்ட நம்ம கொத்தனார் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு தானே 2 விதமான வேலைக்காரங்க இருக்காங்க. என்னென்னா இப்போ எப்படின்னா, மேஸ்திரிட்ட வேலை செஞ்சோம்னா அவங்க பட்டே பாலக்கரையில் நிற்கணும்னு தேவையில்லை. என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் தினந்தோறும் கூலிக்காரங்க அங்கே நின்று தான் ஆகணும். என்ன பண்ணோம்? நின்று தான் ஆகணும். அப்போ அங்கே ஆள் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், திராட்சை தோட்டத்துக்கு ஆள் கூப்பிட்றாங்க. நல்லா கவனிக்கணும், இது ஆழமான சத்தியம். திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்களாம்? ஆள் கூப்பிட்றாங்களாம். கூப்பிட்டுட்டு அவங்க எப்படிப்பட்ட ஆளாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க? நல்லா திடகாத்தமாக இருக்கிறவங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க? பக்குன்னு வேலை செய்கிறவங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அதே போல் தான் என்ன பண்ண, பாலக்கரையிலையும் நல்லா வயசு பிள்ளைங்களாக பார்த்து வயசானவங்களாம் ஒதுக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க? வயசானவங்களாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? வேலை செய்கிறவங்களாம் பார்த்து அவங்கள என்ன பண்ணுவாங்க? வேலை கொடுவாங்க. அதே போல் தான் இங்கேயும் நடக்குது. என்ன பண்ணுறதா? அது போல் தான் இங்கேயும் நடக்குது. 3 மணிக்கு ஒரு டைம் ஷிஃப்ட்டு வருது. என்ன பண்ணுறாங்க? ஆள் ஃபஸ்ட்டு டைமு 3 மணிக்கு என்ன பண்ணுது? ஆரம்பிக்குது. 2வது டைம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 6 மணிக்கு. எத்தனை மணி தான்? 6ஆம் மணி நேரத்தில் என்ன பண்ணுது? திருப்பி ஆள் கூப்பிட்றாங்க. அடுத்து தான் லாஸ்ட்டாக எத்தனை மணிக்கு?
9 மணிக்கு கூப்பிட்றாங்க. என்ன பண்ணாங்க? 9 மணிக்கு கூப்பிட்றாங்க. அதுக்கு லாஸ்ட்டாக எத்தனை மணிக்குன்னா 11 மணிக்கு கூப்பிட்றாங்க. என்ன பண்ணுறாங்க? 11 மணிக்கு கூப்பிட்டாங்க. அங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன்பா உங்களை கூப்பிடுறதுக்கு ஆள் வந்தாங்களே, ஏன் கூப்பிடல? இல்லை இல்லை, எனக்கு எங்களை யாரும் என்ன பண்ணல, வேலைக்கு கூப்பிடல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரி நீ என்ன பண்ணு, வா அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல கடவுள் நம்ம என்ன பண்ணுறாருன்னா தகுதிப்படுத்துகிறார். ஒரு வேலையை கொடுத்து தகுதிப்படுத்துகிறார். மனுஷர்கள் ஒதுக்கலாம், இது முடியாது, இது செய்ய முடியாது, இது படிப்பு இல்லை, என்ன பண்ணுற, இது செய்ய முடியாத, ஒதுக்குப்புறமாக இருக்கு, ஒன்றுக்கும் லாக்கில் பர்சன் ஒதுக்கி கழிச்சு விட்ருக்கலாம். ஆனால் அந்த ஜனங்களே என் தேவன் என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜா வந்து உங்களை கூப்பிட்டு வேலையை கொடுத்து உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்குது, இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. மெஜாரிட்டி எங்கன்னு பார்த்தோம்னா நம்மளை என்ன பண்ணனா, நம்ம ஜோப்புலேயும் நம்மளை ஆடையில் மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குது. ஆனால் ஆடையை பார்க்குறவர் இல்லை, பாக்கெட்டை பார்க்குறவர் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்கே என்ன பண்ணாங்க, இத்தனை டைம் வந்து அவங்க அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அதே இடத்துல தான், வேற எங்கேயாச்சும் போயிட்டாங்களா? அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, மனிதனால் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நீ வந்து உனக்கு திறமை இல்லை, இந்த வேலை உன்னால் செய்ய முடியாது, நீ படிக்கிற படிப்புக்கு இது உனக்கு தகுதி இல்லை, நீ நடத்துவதுக்கு உனக்கு பயிர் நட தெரியாது, அப்படின்னு என்ன களை வெட்ட தெரியாது, நீ புதுசாக வந்திருக்க அப்படின்னு உன்னை ஒதுக்கி போடலாம். என்ன பண்ணலாம்? ஒதுக்கி போடலாம். இல்லை, கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. அல்லேலூயா. வேலையை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அதையும் சேர்த்து இன்னொன்று கொடுக்குறாரு. அவங்க எதில் இருந்தாங்கன்னா அவர் வேலையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. வேலையை கொடுத்துட்டு இவங்க இத்தனை மணி வேறு வரைக்கும் பாலக்கரையில் 10 மணிலேருந்து காலையில் 8 மணிக்கு போய் இறங்கினாங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரையுமா அங்கே இருக்காங்க. இன்றைக்கி வேலை ஒரு 10 மணிக்கு உனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன சொல்லலாம், ஒரு 11 மணி வரையும் வெயிட் பண்ணலாம். என்னென்னா சிலர் வந்து தோட்டம் சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்களா, கூப்பிட மாட்டாங்களா? தோட்டம் சுத்தம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க, இல்லை என்ன பண்ண ஏதாவது சும்மா சில்லற வேலைன்னா கூப்பிடுவாங்க. ஆனால் அது போல் அவங்க வெயிட் பண்ணியிருந்தா செய்யலாம். ஆனால் 5 மணி வரையும் வெயிட் பண்ணுவாங்களா? 5 மணி வரை வெயிட் பண்ணுவாங்களா? ஆனால் இவங்க 5 மணி வரை நம்மளோட இது பார்த்தோம்னா நம்ம காத்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. அவ்வளோ நேரம் வரையும் அவன் எங்கேயுமே போகலை, அதே இடத்துல காத்திருந்தான். அதே இடத்துல இத்தனை டைம் 3 டைமு கூப்பிடும்போது அவனோட மனசு எப்படியா இருந்திருக்கும்? எப்படியா இருந்திருக்கும் சொல்லுங்கள், எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் ஒருத்தவங்க பத்திரிக்கை வைக்க வராங்க, அவங்களும் உங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு பங்காளியாக இருப்பாங்க, அங்காளியாக இருப்பாங்க. வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சா சொல்லுங்கள், உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? கஷ்டமா? அந்த ஒன்று தாண்டி இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்களே, அவங்க பெரிய மெத்த வீடாக இருப்பாங்க, பேக்கெட்டில் காசு இருக்கவங்களாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எதை வேணாலும் அசால்ட்டாக செஞ்சுட்டு போகிறவங்களா இருக்காங்க. நீ ஒன்றும் இல்லாத அந்த இடத்துல இருந்தன்னா உன்னை ஒதுக்குனாங்கன்னா உன் மனநிலை எப்படிங்க இருக்கும்? அதே மனநிலையில் தான் நம்ம ஒவ்வொரு நேரமும் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளை இந்த இடத்துக்கு கூப்பிட மாட்டாங்களா? நம்மளை என்ன பண்ண மாட்டாங்களா? நம்மளால் உயர முடியாதா? நம்மளை என்ன பண்ண முடியாது, கூப்பிட மாட்டாங்களா? நான் அப்படி ஒரு குடிக்காரனா? நான் என்னால் செய்ய முடியாதா? நான் என்ன தான் குடிக்காரனானாலும் நான் செய்ய வேண்டியதை நான் சரியாக செய்வேன் தானே அப்படின்னு சொல்லுவாங்களே. என்னால் முடியலனாலும் கொத்தனார் வேலைக்கு போனாலும் ஏன் அந்த பவுன் என்னால் போட முடியாதா? ஏன் அந்த அளவுக்கு சக்தி இல்லையா? அந்த அளவுக்கு எனக்கு பலன் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள், இங்கே கவனிங்க. சொல்கிறீங்களா? நினைக்கிறோம்ல நம்ம. அப்படியே நம்ம ரொம்ப கீழே கிடக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மனநிலையில் தான் அவனும் காத்திருக்கிறான், அவங்களும் காத்திருக்காங்க. 3 மணி நேரத்தில் ஆள் மாற்றி 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 கூப்பிடும்போது என்னை ஒருவரும் கூப்பிட மாட்டாங்களா, என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்களா அப்படி நிற்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விசுவாசத்திலே காத்திருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு எஜமானன் வருவார், எனக்கு ஒரு வேலையை கொடுப்பார்,
என் உயர்வை என்ன பண்ணா அவரு எனக்கு கூலியை கொடுப்பார் என்று அவன் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருக்கும்போது அவனை இன்னமும் நம்மளை நீனும் பேசி கொண்டிருக்கான். அப்படியாப்பட்ட கூலியை தான் உனக்கும் எனக்கும் என் தேவனாகிய கர்த்தர் தர வல்லவராக இருக்கா. அல்லேலூயா. உனக்கு ஒரு உயர்வை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து காத்திருக்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? காத்திருக்க பண்ணாங்க. 8வது வசனம் வாசிங்க தம்பி. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை 7 வாசியா. அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்று கொள்வீர்கள் என்றான். ஆமாம். இப்போ இவங்களை கூப்பிட்டுட்டாங்க. 11 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க? கூப்பிட்டுட்டு அழைச்சிட்டு போயிட்டு தோட்டத்தில் விட்றாங்க. தோட்டத்தில் விட்டோடனே அங்கே அவன் பார்த்தீங்கன்னா சட்டை கைட்டி மாட்டுறாங்க. அட்டனன்ஸ் போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்கு நீ என்ன பண்ண ஜாயின் பண்ணு சொல்லிட்டாங்க. அங்கே சட்டை கைட்டி வச்சோடனே, எப்பா டைம் ஆச்சு கூலி போடுப்பா. என்ன பண்ணு, டைம் ஆச்சு கூலி கொடுன்னு சொன்ன. அப்போ உனக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அது உன்னை எதுவுமே சேதப்படுத்தாது. நீ தண்ணீர் மேல் நடப்பாய், அது உன்னை மேற்கொள்ளாது. நீ அக்கினியிலே நடப்பாய், அது உன்னை எரித்து போடாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவன் பாரு, போட்டிருந்த சட்டை கூட அழுக்காகல. பாருங்களா, கை கூட என்ன பண்ணல, அழுக்காகல. பாதத்தை கூட கொள்ளைகளில் வைக்கல. அவன் வச்ச இடம் எங்கன்னா கூலி கொடுக்குற இடத்துல வச்சான். அப்படியாப்பட்ட எஜமானதான் உனக்கும் எனக்கும் இருக்கிறவராக இருக்கார். அல்லேலூயா. இது கூலி கொடுக்குற நாள். நீ மறைமுகமாக வடித்த கண்ணீர் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை அவன் என்ன பண்ணாரு, ஒரு வேலையை கொடுத்து கூலி கொடுக்குற நாளாக இருக்கிறது. அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தினவர் நம்மளை சும்மா விடுவாரா? அவமானப்படுத்த விடுவாரா? இல்லை. அப்படியே அவங்க இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அப்போ 3 மணிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கான்ல, அவன் நினச்சிருக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம், இவனுக்கு அவன் ஒரு காசுக்கு பேசிட்டான். அவன் சொல்கிறான், நீ ஒரு காசுக்கு நீ என்ன பண்ணிட்ட, எப்படி நீ இவனுக்கு மட்டும் 11 மணிக்கு வேலையை செய்யலை, இவனுக்கு எப்படி நீ காசு கொடுப்ப, என்ன பண்ணுவ, சம்பளத்தை எப்படி கொடுப்ப? சரி, நம்ம ஒரு வேலைக்கு போனால் இத்தனை மணிக்கெலாம் வேலையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த டைம் மாறி போனால், இல்லை நீ லீவ் எடுத்துக்க, இல்லை ஆஃப் எடுத்துக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. இல்லைப்பா நீ வந்துரு, நீ எத்தனை டைம்னாலும் எவ்வளோ நேரம் கழிச்சு கூட வா, உனக்கு ஃபுல் சம்பளம் போகிறேன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே நடக்கும், இந்த கேம்பஸ்குள்ளே நடக்குது. சரியா? 7 மணிக்கு வேணா 10-11 மணிக்கெலாம் சொந்த காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாலும் ஃபுல் சேலரி, ஆஃபு குவார்ட்ரு எதுவுமே எடுக்கல, ஒரு பைசா கூட எடுக்கிறது இல்லை. எப்படின்னா என்ஜாய். ஆனால் வெளியில் போனால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கவங்கள கேளு, அடிதான் கொடுப்பாங்க. நீ வேலைக்கு இனிமேட்டு வராற, என்னடா வருஷம் வாரந்தோறனா சாவுங்கிற, கரிமேதிங்கிற, கல்யாணங்கிற, உடம்பு சரியில்லைங்கிற, வளையகாப்புங்கிற, என்ன போ நீ வேலைக்கே வராத அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இங்கெல்லாம் அதேமாரி இல்லவே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. நான் இங்கே என்ன பண்ண ஃபில்பிட்லேருந்து சொல்கிறேன், உண்மையாலுமே என்ன பண்ணனா, நீ வேலைக்கு அதிகமாக தான் என்னை என்ன பண்ணுற, சம்பளத்தை வாங்குற. சரியா? அது ஏன் அப்படின்னா, கடவுள் அப்படியாப்பட்ட தயவு மேலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தயவு வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த தயவு எப்படின்னா அவங்க மேலே கிடைச்சிருக்குது. அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கணும்னா அவன் நினச்சிருப்பான், சட்டையெல்லாம் போட்டுட்டு நமக்கு அதிகமாக சம்பளம் வரப்போகுது, ஏன்னா நம்ம காலையிலேருந்து சம்பாதிச்சிருக்க வேலை செஞ்சுருக்கோம்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுறாரு, காரிகாரனை கூப்பிட்டு, எப்பா லைனாக நிற்க வையே. என்ன பண்ணா, பெரும்பாலும் நம்ம குத்த விடுவாங்களே தேங்காய் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே அந்த என்ன பண்ணுவாங்க, காரியக்காரரை வைப்பாங்க. கணக்கு புள்ளங்கிறத காரியக்காரர்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி இந்த மரத்துலேருந்து இத்தனை தேங்காய் வீழ்ந்துது, என்ன பண்ணுது, இவ்வளோ தேங்காய் இருந்தது, இவ்வளோ விற்றுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அட்வான்ஸே கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸே கொடுப்பாங்க. ஆனால் அது போல் இல்லாத இவனுக்கு பாருங்கண்ணா,
வேலையே செய்யலை, ஆனால் எதுவுமே செய்யலை. நம்ம கடவுளுக்காக உண்மையாக இல்லைனாலும், டைமுக்கு 9:30 வரலனாலும், ஆனால் உனக்கு கொடுக்கறது கொடுக்குறாருல. ஆ டைமுக்கு நீ 9:30 கோயிலுக்கு வரலனாலும், ஆசீர்வாதம் போடும்போது வந்தால் கூட கடவுள் உன்னை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார்ல, ஆசீர்வதிக்கிறார்ல. அப்போ நீ எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? அவன் அப்படி தான் நின்றுட்டு இருந்தானோ. 3 பேருமே 3 டைமில் கூப்பிட்டு வந்தவங்க, ஐயா நமக்கு நிறைய கிடைக்க போகுது. நீ எப்படியா? நீ இப்போ வந்தவங்கள வேலை செய்யாதவங்களுக்கே நீ இவ்வளோ சம்பளம். டேய் நீ என்ன பண்ண? மூடு. நீ பேசிட்டு தான் நீ என்ன பண்ண? வேலைக்கு வந்த. உனக்கு நீ கொடுக்குறத நீ வாங்கிட்டு நீ போ. அது என்னோட அதுலேயே இருக்குது. நான் தயாளனாக இருக்கும்போது நீ என் வன்கண்ணா ஆவியா இருக்கிற. ஹல்லேலூயா. அவரு தயாளனா இருக்கா. யாரை பற்றி பொறாமை, கோபம், பொச்சிரும்பு எதுவுமே தேவையில்லை. ஏன் வரவே கூடாது? என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. இவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க, இவங்க தான் சாப்பிடுவாங்க. உனக்கு கொடுக்குறது கடவுள் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக கொடுப்பாரு. அவனை அமைதியாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுல்ல. அவனை அமைதியாக இருந்து, சரிப்பா அவனும் அந்த இடத்துல தான் இருந்தான், அவனுக்கும் பொண்டாட்டி இருக்குது, அவனுக்கும் பிள்ளைங்க இருக்குது, அவனும் அவங்க வீட்டில் என்ன பண்ணான்? சாப்பிட்ணுன்னு நினச்சிருந்தானா, பா இப்படியாப்பட்ட மனசு இருக்குதே, நீ எங்கேயே போயிட்டாடான்னு சொல்லிட்டு அவர் கணக்கு பார்க்காதே அள்ளி கொடுக்குறவராக இருக்கிறார். அதுதான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் தயாளனாக இருக்கும்போது நீ ஏன் மண்கண்ணாக இருக்காய்? நீங்கள் இன்னைக்கு நினச்சிக்கணும், நீ என்ன பண்ணக்கூடாது? நான் மறைமுகமாக இவ்வளோ கண்ணீர் வடிச்சனே, இவ்வளோ என்ன பண்ண உழைச்சனே, என் உழைப்பை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம். சிஸ்டர், பிரதர், கர்த்தர் இன்று நாளில் உங்களுக்கு கூலி கொடுக்குற நாள். புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஆசீர்வாதமாய் போவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாவற்றையும் மறந்துட்டு கர்த்தர் இருபரிவாரத்தோடு உன்னை நடத்த போதுமானதாக இருக்கா? கரங்களை தட்டி ஆமாண்டவரேன்னு சொல்லுங்க. உண்மை, நிச்சயமா நான் விசுவாசோட நம்பிக்கையோட சொல்கிறேன். ஏன்னா நேற்று செய்த அற்புதமே எங்களால் மீண்டு வர முடியல. ஏனென்றால் கடைசி வருஷத்தில், கடைசி மாதத்தில், கடைசி இந்த நாளில் கர்த்தர் அபரிவிதமான அந்த ஆலயத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் உங்கள் உற்றார் உறவு மத்தியில் இதுவே கூலி கொடுக்குற நாள். எழுதி வச்சிங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வழி நடத்துகிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை பற்றி என்ன பண்ணக்கூடாது? கவலையே படக்கூடாது. எல்லாம் எழுந்திருக்கலாம். கவலைப்படுறீங்களா? நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. வருஷம் முழுதும் கோயிலுக்கு போகிறேன், வருஷம் முழு இவங்களை வடித்து கொட்டுறேன், வருஷம் முள்ள நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ பாடுகள் படுறேன், ஆனால் ஒன்றுமே இல்லையே. நான் இவ்வளோ பாபிலோன் ராஜா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேத்த சிறை பிடிச்சிட்டு போயிட்டு அவன் முடி கூட சொட்டையாகிடுச்சு. அவன் ஷோல்டர் என்ன பண்ணுச்சு? கழட்டி வச்சு அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை யோசிச்சு பாருங்கள், செஞ்சுட்டு பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாட்ட சின்ன பசங்களாம் உங்கள் அப்பா அம்மாட்ட அடி வாங்கிட்டு கூட உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துருப்போம். மறந்துருப்பாங்க. அப்பா வாங்கி கொடுத்த பேனா, பென்சில், அக்கா வாங்கி கொடுத்த, மாமா வாங்கி கொடுத்த அந்த பென்சில் கூட நம்ம ஃப்ரெண்டுக்கு வேணும்னு நம்ம பக்கத்தில் கொடுத்துருப்போம். நம்ம கூட நினைப்போம், நம்ம அண்ணன், தம்பி, அக்கா, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நாத்தனா, நம்ம கணவர், அவங்களுக்கு தானே நம்ம கொடுக்குறோம். ஆனால் நன்றி இல்லாத இருக்காங்களே. என் உழைப்பை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க, என் உழைப்பை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் தள்ளப்பட்டு கிடக்கிறேன், ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன். படிக்கிற திறமை இல்லைன்னு என்னை ஓரமாக ஒதுக்கி விட்டாங்க. திறமை இல்லைன்னு ஓரமாக ஒதுக்கி விட்டாங்க. 3 வேளையும் என்னை ஒதுக்கி 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 விட்டாங்க. கல்யாணத்தில் சேர்த்துக்கல, கருமகாரத்தில் சேர்த்துக்கல, சாவுக்கு சேர்க்கல, வளையகாப்புக்கு சேர்க்கல, புல்ல பெக்கிறதுக்கு
என்னை சேர்க்கல, என்னை ஓரமாக ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் இப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். எனக்காக ஒரு எஜமானன் வந்து, எனக்காக பரம தகப்பன் இந்த வேளையில் எனக்கு கூலி கொடுத்தார். என் கண்ணீருக்கு, நான் வெக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, முடங்கி கிடக்கிற இடத்துல, ஓ தேங்க்யூ ஜீசஸ், என் உழைப்பை எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு போகுது. என் ரத்தத்தை உறிஞ்சவங்க மத்தியில ஆண்டவரே எனக்கு ஒரு கூலியை கொடுத்தீங்க. எப்படியாப்பட்ட கூலின்னா, இந்த ஆண்டுக்குள்ள நான் செல்லும் போது, கால் எடுத்து வைக்கும் போது வெறுமனையா இல்ல, இருபரி வாரத்தோடு என்னை கடத்தி செல்லுதையா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உண்மைதான், அதை நான் ஃபீல் பண்ணுறேன். குடும்பத்துக்காக எத்தனையோ கணவர்கள், எத்தனையோ மனைவி உழைச்சி கிடக்குறாங்க. உழைச்சி எனக்கு இன்னமும் நானும் எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போனேன். ஆனால் என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டாங்க, ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? நான் குடிக்கிறேன்னா, புருஷனை பொண்டாட்டி அழிக்கிறேன்னா அப்படின்னு, சம்பாதிக்க தெரியலன்னு என்னை உற்றார் உறவுலாம் ஒதுக்குறாங்க. நான் என்னால் குடும்பம் நடத்த முடியலன்னு, என் கணவன் தான் இப்படி இருக்கிறான்னுட்டு நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன். என்ன கூட ஒரு பொருட்டான்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்கவுங்க சூழ்நிலத்துக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இனி நான் யூஸ் பண்ணுறதுன்னா உனக்காக மட்டும்தான் ஆண்டவரே நான் யூஸ் ஆகணும். ஆமாண்டவரே, உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதை எல்லாம் சொல்லலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாத்தீரே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாத்தீரே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றி விடுவிக்கின்றே, அனைத்தினின்றி விடுவிக்கின்றே. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, அதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வந்து உங்களை கூலி கொடுக்கிற நாளா இது வைக்கிறது போதுமான இருக்கா. அவர் பலத்த கரத்தால் உன்னை தூக்கி எடுக்கிறவரா இருக்கார். நீ தள்ளப்பட்ட சூழ்நிலை, நீ ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, இது லாக்கில்லாத பர்சன், அவங்களுக்கு தக்கன நீ யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இல்ல, இன்னைக்கு யூஸ் பண்ற ஒரே ஆளுன்னா கர்த்தர் ஒருவரே உன்னை எடுத்துட்டார். அவர் கூலி கொடுக்கிற நாளா இதுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுகிறார்.
இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் இப்படியாப்பட்ட லைஃப் வாழ முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாத இருக்க முடியும்? புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இன்னும் எத்தனை காரியத்துக்கு என்னால் போக முடியாதுன்னு பிரதர் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இவன் வந்த ஒரு 7:30 தான் அப்படின்னு சொன்ன உலகத்தில் என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருமா? இன்னமும் 10 பாத்திரத்தை கழுவி கொண்டே இருப்பேனா? நான் எவ்வளோ நாள் இந்த மூளையில் முடங்கி கிடக்கிறது அப்படின்னு நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உனக்கு கூலி கொடுக்கிற நாள் இதுவே. முந்தினவர்கள் வந்ததை விட நீ பிந்தின தள்ளப்பட்ட பின்னாடி இருந்தவங்களை முன்னாடி வர வைக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. முன்னோக்கி அவங்களுக்கு பணத்தை எண்ணி கொடுக்கிற போல கர்த்தர் அவர் உன்னோட கூலியை உன் மடியில அளந்து போடுகிறார். அதை அளந்து போடுகிறவரா இருக்கா? இந்த வேளையில இந்த ஆராதனையில, இந்த பரிசுத்த ஆராதனையில ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ சும்மா இல்ல, உன் மடியில உங்க கூலி அளக்கப்படுகிறதா இருக்கிறது. நன்றி அப்பா. ஆவியானவர் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க பேசின வார்த்தைக்கு உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே உங்களுக்காக நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை, கொஞ்சம் நம்பிக்கையை நான் காத்திருப்பேன். நீங்க எஜமானரா இருக்கிறீங்களா ஆண்டவரே? நன்றி ராஜா. ஆவினரை ராசு நீங்க பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.